ஹலோ நண்பா, நம்ம வீட்டில் ரெடிமேட் இன்ஸ்டன்ட் மிக்ஸை யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் பண்ணும்போது அதோட டெக்ஸ்டரும் சரி ஸ்வீட்னஸும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ராயல் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய குலாப் ஜாமுனை சாப்பிட்டு பார்த்த டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா கோவா பேஸ் பண்ணி ஸ்வீட் பண்ணியிருக்காங்க. டிமார்ட்டில் 40 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெட் வெயிட் பார்க்க போனீங்கன்னா 250 கிராம், மொத்தமாக 4 பீஸ் இருக்கு. ஒரு பீஸும் பார்த்தீங்கன்னா 62 கிராம் வருது. இதோட ஷெல் லைஃப் கம்பேர் பண்ணும்போது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா தாராளமாக தாக்கு பிடிக்கும். ஸோ நம்ம வீட்டில் பண்ண அந்த குலாப் ஜாமுனோட டெக்ஸ்டரும் சரி ஸ்வீட்னஸும் சரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது முக்கால்வாசியான குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா உதிர்ந்து போயிருக்கிற வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் இந்த ராயல் பிராண்டில் பார்க்கும்போது இதோட டெக்ஸ்டர் வந்து நான் அந்த குலாப் ஜாமுன் என்ன தான் குழுக்குனாலுமே அது உடையவே இல்லை சுத்தமாக. சுகர் லெவலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்னைய கேட்டிங்கன்னா வீட்டில் பண்ணக்கூடிய அந்த குலாப் ஜாமுனோட டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிக்கிறது